வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரைனர். இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு. ஓகேங்களா? லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஐட்டம் ஒரு சிங்கிள் வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங்கு நம்பர்ஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்பர்னா நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதில் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரே வேரியபிள் தான் லிஸ்ட்டுங்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்பர்ஸில் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நீங்கள் ஒரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ லிஸ்ட்டில் என்னென்ன அடிஷனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டில் இது லிஸ்ட்டுன்னா ஆர்டர் தான். நீங்கள் எந்த ஆர்டர் குறிக்கிறீங்களோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு அது இருக்க போது. ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம டேட்டா டைப்ஸ் ஃபுல் கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், லிஸ்ட்டு மியூட்டபிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணால் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணோம். ஓகேங்களா? வாங்க எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. நான் இப்போ லிஸ்ட் 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 10, 20, வெல்கம், 15.5. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ இது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப், கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி ஸ்டோர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக ஸ்டோர் ஆகும். சீக்வன்ஸாக ஸ்டோர் ஆகும்போது இது எப்படி இதனுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இது எதை பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது 10 என்னன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 0. இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இந்த வெல்கம் செகண்ட் இண்டெக்ஸ், இந்த 15.5ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ். இது எல்லாமே எப்படின்னா இப்படி தான் ஸ்டோர் ஆகும் இண்டெக்ஸில். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வேணும் அப்படின்னா இது லிஸ்ட் 1 நான் வச்சிருக்கேன். அப்போ லிஸ்ட் 1 of 0. ஓகேங்களா? இப்படி போட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 0th இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? 0th இண்டெக்ஸ்ல எனக்கு 10ங்கிற வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே எனக்கு இந்த வேல்யூ வேணும்னா இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 0, 1, 2, 3. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எனக்கு வந்துருச்சு. நீங்க இந்த இண்டெக்ஸ் இங்கிருந்து போகும்போது என்ன ஆகும்னா 0, 1, 2, 3. இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க லிஸ்ட் ஆஃப் -1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரும். இங்கிருந்து பார்க்கும்போது 0, 1, 2, 3. நீங்க ரிவர்ஸ் பார்க்கும்போது இது -1, வெல்கம் -2, இது -3, இது -4. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல -2ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெல்கம்ங்கிற வேல்யூ வருதுங்களா, எலமெண்ட் வேல்யூ ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் லாஸ்ட்லேருந்து இது பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இது லாஸ்ட்டில் எவ்வளோ இண்டெக்ஸ் இருக்குது லென்த் வச்சு லென்த்லேருந்து -1 அப்படி பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக -1, -2 அப்படி போட்டுட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ அது என்னன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வரும். இது இண்டெக்ஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நான் 10ங்கிற வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 10 எந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் நமக்கு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இது 0th பொசிஷனில் இருக்குது, அப்போ எனக்கு 0 சொல்லி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இது நான் வெல்கம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் இல்லாத வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். இப்போ 100ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 100 இல்லை. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எரர் த்ரோ பண்ணிடும். 100 இஸ் நாட் இன் தி லிஸ்ட். ஓகேங்களா? லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஓகேங்களா?
ஸோ இதான் வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கவுண்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவேன் எனக்கு. இப்போ வந்து 10 வந்து எனக்கு ஒரு டைம்ஸ் தான் இருக்குது, அதனால எனக்கு வந்து 1ன்னு வந்திருக்கு. இதே வந்து நான் 10 வந்து இன்னொரு டைம் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவுண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இதுலேயே வந்து எனக்கு இப்போ வந்து 100 வந்து இல்லை, அப்போ நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய கவுண்ட் வந்து 0. ஓகேங்களா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக இருக்குன்னு சொல்லி அந்த கவுண்ட் வந்து கொடுக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா 0ன்னு சொல்லி எனக்கு வந்து 0 கவுண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தா எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது, ஸோ அதை எப்படி கவுண்ட் செக் பண்ணுறது, அதனோட இண்டெக்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அப்போ அந்த லிஸ்ட்டில் நான் இன்னொரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸு, வேல்யூஸு, ஐட்டம்ஸு எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து இதில் இருக்க ஒரு வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஆல்ரெடி நான் லிஸ்ட் ஒன்றுன்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மள்ட்ட என்னென்னா அப்பண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து 100ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த லிஸ்ட் 1 வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். 1. ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 10 வரைக்கும் இருந்துச்சு, இப்போ நான் 100ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தா அது வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு வேல்யூ வந்து ஒரு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டாக போய் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா. சப்போஸ் எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆக வேண்டாம், ஏன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொசிஷன் ஒரு இண்டெக்ஸ் சொல்கிறேன், அந்த இண்டெக்ஸில் போய் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அப்பண்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்சர்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண நான் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலமெண்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து சொல்லிடுறேன், நான் எந்த இண்டெக்ஸில் அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 20 இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா 100ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்து இன்சர்ட் கொடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு, 10 20 வெல்கம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இன்சர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு 100ன்னு சொல்லி இன்சர்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 100 இன்சர்ட் ஆகிட்டு ஸோ ஆல்ரெடி இந்த 20 வந்து என்ன ஆச்சுன்னு அப்படின்னா அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்படியே எல்லா வேலையும் வந்து ஒரு இண்டெக்ஸாக மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி பண்ணாம சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா ஓகேங்களா. சேஞ்ச் ஆயிடுச்சா. ஆல்ரெடி முன்ன பார்த்தது என்னன்னா அப்படின்னா நான் இன்சர்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில். ஸோ எனக்கு அந்த வேல்யூ அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருந்த வேல்யூவே 20 வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னா அந்த எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ சேஞ்ச் பண்ணுவோம் அந்த இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிரும். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணிட்டு இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் 10 இருக்கு, நான் 10 ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட் 1.remove சொல்லிட்டு 10 சொல்லி கொடுத்துட்டேன். பாருங்க. ஸோ எனக்கு 10 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து 2 10 வந்து இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு, லாஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு 10 மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. சப்போஸ் நான் இப்போ வந்து நான் எலமெண்ட் இப்போ மறுபடியும் அது அடுத்த 10 உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் திருப்பியும் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் 1.remove சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து திரும்பவும் ரிமூவ் பண்ணிடும். நான் திருப்பியும் நான் இது மாதிரி 10 கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ என்னன்னா எனக்கு ஆல்ரெடி 10 இல்லை, இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா எதுவும் பண்ணாது, அப்படி விட்டுரும். ஓகேங்களா. ஓகேங்களா. இதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ரிமூவ் பண்ணும், எதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ஸோ எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணும். நான் எலமெண்ட் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டாம், நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா
ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துறேன். இப்போ லிஸ்ட் ஒன் டாட் பாப் உள்ள என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1ன்னு கொடுக்குறேன். அப்போ 1ங்கிறதுனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 20ங்கிற வேல்யூ இருக்குது. எனக்கு வந்து இந்த 20ங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ்ங்கிற அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். பாப்புங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து இது வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பாப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு 10 இருந்துச்சு, அந்த 10 வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ பாப் பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு மட்டும் செய்யும், எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ இன்சர்ட்னா இன்சர்ட் மட்டும் பண்ணோம், ரிமூவ்னா ரிமூவ் மட்டும் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாப் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எந்த வேல்யூ நான் ரிமூவ் பண்ணுறோம் அந்த வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது எப்படின்னா இப்போ பிரிண்ட் லிஸ்ட் ஒன் டாட் பாப் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா சம் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 10ங்கிறது ரிமூவ் பண்ணுது, அந்த 10ங்கிற வேல்யூ வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ மற்ற ஃபங்க்ஷன்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நன்னுன்னு சொல்லி தான் வரும். ஓகேங்களா? அதான் நம்ம வந்து இது ஏன் நன்னுன்னு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஃபங்க்ஷனை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம அதை தெளிவாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் லிஸ்ட்டு 2ன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் சம் வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 2 லிஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டு 1 டாட் அப்பன் ஆஃப் லிஸ்ட் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 2 லிஸ்ட் இருக்குது. இப்போ லிஸ்ட் 1ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் 2 வந்து நான் அப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிஸ்ட்டை 2வும் வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 10 20 30 அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் 1 வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஆல்ரெடி லிஸ்ட்டில் 1ல் வந்து என்ன வேல்யூ இருக்குது, ஸோ 10 20 வெல்கம் 50.5 10ன்னு இருக்கா. ஸோ அந்த வேல்யூ அப்படியே வருது. அதுக்கப்புறம் பீனுடைய வேல்யூ அந்த லிஸ்ட்டை எனக்கு அப்படியே ஃபுல் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டாகவே அப்படியே இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்பன் வந்து என்ன பண்ணோம், ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணிடும், ஆட் பண்ணிடும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு இந்த இப்படி வேண்டாம், எனக்கு வந்து அப்படியே இந்த லிஸ்ட்டாக இல்லாமல் எனக்கு அப்படியே கண்டினியூவாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பன்ட்டு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டுன்னு இருக்குது, எக்ஸ்டெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே சேம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ எப்படி வந்திருக்கு, கண்டினியூ வந்திருக்கா, 10க்கு அப்புறம் என்ன எப்படி வந்திருக்கு, லிஸ்ட் இல்லாமல் 100 200 300 வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க எலமெண்ட் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து அப்பன்ட்டுக்கும் உள்ள லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ லிஸ்ட் என்ன பண்ணால் அப்படியே அந்த மெமரியில் இருக்கும்போது அப்படியே எக்ஸ்ட்ராவாக அதில் போய் ஆட் பண்ணி விட்டுரும். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கோ அப்படியே. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த லிஸ்ட் 1ங்கிற அந்த எலமெண்ட் லிஸ்ட்டை எடுத்துட்டு இப்போ லிஸ்ட் 2ல் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட்டை 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து அதில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அப்பண்ட் அண்ட் லிஸ்ட்டு. இப்போது நான் லிஸ்ட்டு 1 அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் சம் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். 10 5 8 3 500 இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நான் இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? லிஸ்ட்டு 1 டாட் ஷார்ட் பண்ணிட்டு நான் வந்து லிஸ்ட்டு 1 பார்த்தீங்களா? ஸோ லிஸ்ட் நார்மலாக 10 5 வந்துச்சு. இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷார்ட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. இதே எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்படியே என்ன ஆகணும், அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இந்த நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே டேட்டா டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மெயின் திங் அதுதான். ஸோ நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப் இப்போ வந்து ஏபிசின்னு சொல்லி இப்படி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து என்னன்னா கம்பேர் பண்ணும், இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க ஒரு வேலையை எடுத்து கம்பேர் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே ஃபுல்லாக இன்டிஜர் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கு மாற்றி கொடுக்கும்போது இது வேறு டேட்டா டைப் இது வேறு டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது
த்ரோ பண்ணும், ஒர்க் அவுட் ஒன்றும் பண்ணாது, எல்லாமே சேம் டேட்டா வைக்கணும். சப்போஸ் நான் ஃபுல்லாகவே நான் ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். XYZ ஸோ வெல்கம். ஸோ நான் இந்த மாதிரி இன்வாலிட் சின்டாக்ஸ், சாரி இங்கே வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா நான் ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்ட் தெரியுது. ஸோ இதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆர்டர்லேயே இருந்தனால உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஃபரன்சியேஷன் தெரியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், XYZ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் W வரதுனால W, அதுக்கப்புறம் ABC. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கையுமே கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரிங் எலமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இன்டிஜர்னா இன்டிஜர் அப்படி மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டில் மட்டும் இது மட்டும் ஒரு இதாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஷார்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே மாற்றும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத லாஸ்ட்டாகவும், லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டாகவும் சொல்லி மாற்றி நம்மளுக்கு வந்து டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ரிவர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்டிஜர் வந்து எடுத்துக்கிறேன். இன்டிஜர் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லிஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாமே வந்து லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஓகேங்களா? இப்போ பார்க்குறது என்னென்னா அப்படின்னா இது இந்த மின் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து பைத்தானுடைய இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டாட் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து லிஸ்ட்டு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதனால் டாட் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மினிமம் இப்போ நீங்கள் லென்த்லாம் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா பைத்தானுடைய இன்பில்ட் ஃபங்க்ஷன், நீங்கள் அதுதான் வந்து இதுமாதிரி டாட் வைக்க தேவை, டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் என்ன மினிமம், ஸோ எக்ஸ் அப்படின்னா மேக்ஸு, ஸோ இன்னொன்று என்னன்னா சம். ஓகேங்களா? மினிமம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் இருக்கிற மினிமம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதே மேக்ஸ்னா மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சம்னா எல்லாத்தையும் எனக்கு சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மினிமம் வேல்யூ இது 10, ஸோ எனக்கு 10 வந்து வந்திருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ 60, அப்போது செகண்ட் டேக்கு வந்து 16 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சம் பண்ண எனக்கு என்ன 117 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 170 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த லிஸ்ட்டில் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, அதை வந்து எப்படி அப்பன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு எம்டியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஏஎஸ் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா லிஸ்ட் 1 ஈக்குவல் டு நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன எம்டியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 2. ஸோ இது ரெண்டும் எனக்கு என்ன அப்படின்னா எம்டியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எம்டியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 2 டைப்ஸில் வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.